தூத்துக்குடி செல்வம், தொடர்ந்து பாஜக அதிமுக கூட்டணி இயல்பான கூட்டணி நீங்க சொன்னாலும், இப்போ ராமசுப்ரமணியம் சார் சொன்னாரு பொருந்தா கூட்டணி, இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு உங்க கூட்டணி மேல வந்துட்டே இருக்கு. உங்களுடைய பதில் என்ன சார்? நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் மோகன்ராஜ் அவர்களுக்கு, அதை போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். அதாவதுங்க, அரசியல்ல பாசிபிலிட்டிஸ் தான். அதாவது பாலிடிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் பாசிபிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது சந்தர்ப்பங்களின் விளையாட்டு தான் அரசியல். அரசியல்ல வெற்றி தான் இலக்கு. இதுல ஒரு திமுக தங்களை முன்னேற்படுத்துவதற்கு அல்லது தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு எந்த நிலைக்கு போவார்கள் என்பதற்கு கடந்த காலத்துல உள்ள இதுகளை பார்க்கணும். 1967ல அண்ணா அவர்கள் ராஜாஜியோடு கூட்டணி சேர்ந்து, அதாவது குள்ளுகப்பட்டவர் என்றெல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்த ராஜாஜியோடு கூட்டணி சேர்ந்து காங்கிரஸை அகற்றினார். அதே நேரத்தில் ஆட்சியை விட்டு அகற்றி 67ல அண்ணா முதலமைச்சர் ஆனார். திமுக ஆட்சிக்கு வந்து, ஆனால் கலைஞர் அவர்கள் 1972ல சந்திக்க வேண்டிய தேர்தலை 71ல அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் நெருக்கடி, கலைஞருக்கு திமுகவில் நெருக்கடி, அவருடைய தலைமையை உறுதிப்படுத்த வேண்டிய வலுப்படுத்த வேண்டிய நிலைமை அந்த கலைஞருக்கு. அதனால என்ன பண்ணாரு, எந்த காங்கிரஸை அகற்றி விட்டு வந்தார்களோ அதே காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டது. இண்டிகேட் சிண்டிகேட் பிளவுபட்டது. அப்ப இண்டிகேட் இருக்கிற இந்திரா காந்தி அம்மையாரோடு கலைஞர் கூட்டணி சேர்ந்து ஓராண்டுகளுக்கு முன்பே சட்டமன்றத்தை கலைத்து விட்டு நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்தார்கள். ஒரு முரண் சொல்றேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 1975 ஜூன் 25ல மிசா என்கிற பெரிய சட்டம் வந்தது. அந்த அடக்குமுறை சட்டத்துல திமுக தொண்டர்கள் இப்போ 2026ல இதுவரையும் முரண்பட்டு இருந்து இப்போ உடன்பட்டிருக்கிற அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? இந்த இயல்பான கூட்டணி மெகா கூட்டணியா மாறுவதற்கு இன்னும் என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் நீங்க ஒரே நிமிஷத்துல 1977 மிசாவுக்கு பிறகு 2.5 வருஷத்துக்குள்ள கலைஞர் என்ன பண்றாருன்னா, ஆட்சி அதிகாரத்துக்காகவே தன்னுடைய தொண்டர்கள் 3-4 பேர் மிசால பாதிக்கப்பட்டு இறந்தார்கள், எல்லாத்தையும் மறந்துட்டு 1980ல நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னார். இன்னைக்கு தேதிக்கு நாம வந்துடலாமே. அதுக்கு வந்துட்டேன். அதுக்கு எதுக்காக சொல்றேன்னா, ஐயா ராமசுப்ரமணியன் அவர்கள் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பொருந்தா கூட்டணி சொன்னாங்க பாருங்க, அதுக்காக சொல்றேன். அதே போல 2013ல கலைஞர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, கூடா நட்பு கேடாய் முடிந்தது, காங்கிரஸோடு என் வாழ்நாளில் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார். அதையெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் கூட்டணி வச்சு இன்னைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இதுல அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்பது மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக அமைய போகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு திமுகவை சார்ந்தவர்களுக்கு, திமுகவை ஆதரிக்கிறவர்களுக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக அதிமுக 2 பெரிய கட்சி. அதே நேரத்தில் இன்றைக்கு 3வது முறை மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிற பிரதமர் மோடி அவருடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்துவிடும் என்கிற பயமும் அச்சமும் இருக்கு. ஒன்று. 2வது, திமுக கூட்டணியில் இருக்கிற சலசலப்பு அல்லது ஏற்பட போகிற முரண்பாடுகள் எல்லாம் மறைச்சிட்டு பேசுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன சலசலப்பு இருக்கு? நீங்க தான் சொல்றீங்க சலசலப்பு இருக்குன்னா, உள்ள இருக்கிற வேற யாரும் சொல்ல மாதிரி தெரியலையே. அருமையா கேட்டீங்க. இப்போ அப்பப்ப தோன்றி மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, அந்த மின்னல் மாதிரி தோன்றுகிறது மறைகிறது. காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து என்ன கோஷம் வருது, அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்காங்க. பொதுவெளியில அப்படிப்பட்ட கருத்துக்கள் எதுவும் வெளியில வரலீங்களே. இன்னும் ஒரு 2 மாசம் பொறுங்க சார், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது அரசியல்ல ஒரு நாள் இரவு கடந்து போவது என்பது அது நீண்ட பயணம். அதுல ஒரு நாள் இரவுகளுக்குள் எந்தெந்த நிறைய அதிசயங்கள்லாம் நடக்கும். அந்த அதிசயம் உங்களுக்கு சாதகமா நடக்கும்னு எதெல்லாம் வச்சு நம்புறீங்க? நாங்க உறுதியா என்ன சொல்றோம்னா, இந்த அரசின் மீது மிகப்பெரிய அளவில் மக்களிடத்துல அதிருப்தி இருக்கிறது, கெட்ட பெயர் இருக்கிறது. என்ன கெட்ட பெயர் கேட்டீங்கன்னா, இல்லாத ஒன்றை எல்லாம் கட்டமைத்துக் கொண்டு விளம்பர அரசியல் நடத்தி கொண்டிருக்கிற திமுகவை மக்கள் வெறுக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு மாற்றை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ திமுக பலமாக தெரிந்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டா, எதிர்கட்சிகளிடத்துல ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. அதான் பாரதிய ஜனதா ஒரு பக்கத்துல, அதிமுக ஒரு பக்கத்துல இருந்தோம். இப்போ நாங்க சேர்ந்துட்ட உடனே என்ன ஆகுதுன்னா,
கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களிடத்திலே ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக தொண்டர்கள், சோர்ந்திருந்த தொண்டர்கள் இன்றைக்கு உணர்வுபூர்வமாக வேகமாக வெளியே வந்திருக்காங்க. பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிற மக்கள் இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் எல்லோருமே வந்து எங்களை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஆட்சி மாற்றத்திற்கு தயாராக இருக்காங்க. இன்னொன்னு, இரண்டாவது, திமுக அரசின் மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு. ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் அது அமைச்சர்கள் தண்டிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டு இன்னைக்கு அவங்க பதவி இறக்கம் செய்யப்பட்டிருக்காரு, பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் மோகன்ராஜ் சார், ஒரு 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலத்துக்கு முன்னால உள்ள நிலைமை இப்ப இல்ல. இப்ப எல்லாருடைய கைகளில் உள்ளங்கையில் உலகம் இருக்கிறது. சோசியல் மீடியா வந்து ரொம்ப அவேர்னஸ் இருக்கு. அதுதான் சார், இப்போ இதுவரையும் முரண்பட்டு இருந்து உடனே உடன்படுறத எப்படி இந்த சோசியல் மீடியால இந்த பழைய வரலாறு எல்லாம் இருக்கும், ஒருத்தர் பத்தி பேசுனதெல்லாம் இருக்கும். இந்த தருணத்துல இதெல்லாம் மீண்டும் எடுபடுமா? இல்ல, அது ஒரு சவாலா உங்களுக்கு இருக்காதா? இல்ல, அதுல என்ன பார்க்கணும்னா 1999 அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தலைமையில பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தல் சந்திக்கும் போது இதே திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியை சேர்ந்து மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சர்களும் இருந்தார்கள். அதனால வந்து இப்போ இவங்க எல்லாம் வந்து பெரிய பாரதிய ஜனதா கட்சியை சனாதானம் அந்த கட்சி அது இதெல்லாம் பேசுறதுல போய் ஐயா ராமசுப்ரமணியன் சொன்னாங்க முத்தலாக்கு வக்பு சட்டம் சொல்லி. வக்பு சட்டமும் முத்தலாக் சட்டம், முத்தலாக் என்பது அந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சட்டம் என்பதை இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்கள் உணர்கிறார்கள். வக்பு சட்டம் என்பது வக்பு சொத்துக்கள், இஸ்லாமிய சமூகத்திற்கு சொந்தமான சொத்துக்கள். அந்த சொத்துக்கள் அந்த சமூகத்திற்கு பாதுகாப்பாக பயன்பட வேண்டும். அதுக்குதான் வக்பு சட்டம். வக்பு சொத்துக்களை நாம கையகப்படுத்தி அரசு எடுக்க போறது இல்ல, வேற யாரும் எடுக்க போறது இல்ல. சரி, இப்போ திமுக தலைவர் என்னன்னு சொல்லியிருக்காரு, அதிமுகவை அடக்கி பாஜக கூட்டணிக்கு பணிய வைத்திருக்கிறது, தலைமைக்கு ஆபத்து வருமோ அப்படின்னும் இபிஎஸ் இதுக்கு ஒத்துட்டு இருக்காரு. இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன சார் பதில்? அதத்தான் நான் சொன்னேன். 2013 பாத்தீங்கன்னா என்னோட நினைவு சரியா இருந்தா 2013 கீழே வந்து 2016 இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா நினைவுல. அதுல கீழே பேச்சுவார்த்தை நடந்தது, மேல வந்து எங்க சிபிஐ ரைடு நடந்தது. அன்னைக்கு காங்கிரஸ் 63 இடங்கள் மிரட்டி திமுகவை மிரட்டி 63 சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்கிட்டாங்க. 2016 சட்டமன்ற தேர்தல் நினைக்க. அப்ப 63 இடங்களை காங்கிரஸ் கட்சி மிரட்டி வாங்கியது. அதை போல நாங்க பண்ணல. அதனால வழக்குகள் வேறு, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வேற, இண்டிபெண்டன்ட் பாடி, சிபிஐ வேற, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அதையெல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்காரு. அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, கருப்பு கண்ணாடி போட்டு மஞ்சள் பார்வை பார்க்கிற இவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்லி நேரத்தை வீணாக்க முடியாது, பதில் சொல்ல முடியாது. இவங்களுக்கு எப்பவுமே மஞ்சள் பார்வையே பார்க்கிற பழக்கம். இவங்க ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேரும் போது என்ன தெரியுமா, காமன் மினிமம் ப்ரோக்ராம் பாங்க. நாங்க வந்து அதிமுகவோட சேர்ந்துட்டா சரி, இப்ப நீங்களும் அதுதானே சொல்றீங்க? நாங்களும் சொல்றோம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் தான். அது ஒன்றுபட்டு அதாவது எல்லோருக்கும் பொதுவான ஒரு அஜெண்டா படிதான் நாங்க இந்த தேர்தலை சந்திப்போம். தேர்தலில் மகத்தான வெற்றி 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு திமுக அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட்டு அதிமுக ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். திமுக 2வது முறை ஆட்சிக்கு வந்ததே, தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வந்ததே கிடையாது சார். ஓகே சார்.